நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரம் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 385வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பண்ணணும், இன்றைக்கி குருவாரம். ஸோ குருவை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு காலையில் ரிமைண்டர் கால் ஃப்ரம் மிஸ்டர் ஆனந்த் ஹரிஹரன் ஆஃப் ஜார்ஜியா. மாமா இந்த குருவாரமாக இருக்கு, ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யுவர் வேர்ட்ஸ், ஹியரிங் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத் நான் மாதிரி பேசினோம். சரி, என்னடா பேசும்போது சரி குரு பற்றி இது அம்பாளே குரு பற்றி சொல்லணுன்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்துட்டு எனக்கு காலையில். சரி, என்னுடைய ஸ்ரீகுரு முன்னாடி காமிச்சிருக்கேன். அவளை சம்பகாம்பான்ற ஸ்ரீமதி லக்ஷ்மி சந்திரமௌழி. இவ தான் தன்னுடைய 63 வயசு வரைக்கும் இருந்த பரமாச்சாரியார்கிட்ட அதீத பக்தி. தன்னோட 10-12 வயசுலேருந்து காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி போயிருந்தா. நான் குருவை பற்றி நிறையா சொன்னான் அவன். அதுக்காக நான் ஆரம்பித்த இந்த டாப்பிக்கை. காஞ்சிபுரத்தில் இந்த அம்மா போய் அவள் மயிலாப்பூரில் இருந்தால் ஒரிஜினலாக பிறந்தாகும். அப்போ அவள் அண்ணாலாம் அப்பா அம்மா அப்பாலாம் அழைச்சிட்டு போவாளாம் அவளை காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்தை பரமாச்சாரி லக்ஷ்மி இந்த ஸ்லோகத்தை சொல்லு, அதை சொல்லுன்னு சொல்லும்போது அழகாக தன்னுடைய அம்மா சில பேர் சரீரம் பெருசாக இருந்தாலும் குரல் கர்ண கடூரமாக இருக்கும். இவள் அப்படியே கிளியாட்டு பேசுவாள். ரொம்ப என்கிட்ட சொல்லுவாள், லலிதா சாஸ்திரம் பார்த்தா மூங்கில் அடிச்சா மாதிரி சொல்லக்கூடாதுற, அம்பாள் கேட்கணும், ரசித்து கேட்கணும் நம்மளை. அந்த மாதிரி அவள் தேவி மகாத்மிய ஸ்லோகம் இதெல்லாம் படித்தா கூட ஒரு ராகத்தோடையே இருக்கும். அவள் ருத்ராஞ்சமகம் கூட சொல்ல. அதனால தான் புட்டபர்த்தி சாய்பாபா, சத்ய சாய்பாபா ஒரு 10 பேரை இவாகிட்ட அமிச்சா ஐயா வேதம் படிக்கிறதுக்கு. பெண்கள் வேதம் படிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பா. இவாள்லாம் பரமாச்சாரியாரே தண்டபாணி தீட்சிதர் ஒருத்தர் அமிச்சு கொரட்டூரில் 6 மாதம் அவாத்தை தங்க சொல்லி அவளுக்கு வேதம் கற்றுக் கொடுத்தார். ஜஸ்ட் இமேஜின். சமஸ்கிருத நாலேஜ், ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் அவளுக்கு. எல்லா புக்கும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இந்த சபத்துட்டு அந்த சபத்து வரைக்கும் அந்த ரேக் போட்டிருப்போம். நிறைய பெரிய பெரிய புஸ்தகங்கள், மந்திர மகோதிதி, மந்திர மகார்ணவம், பல மந்திரங்கள் அப்படியே ஸ்புடம் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பாள். சரி, லீவு நாட்கள்லாம் மத்தியானம் 12 வரைக்கும் காத்தால் போனோடனே காப்பி கீப்பி தருவா, அப்புறம் ஜூஸ் தருவா, எல்லாம் போட்டுகிட்டே இருப்பா வாத்தில் நிறைய. அதாவது குரு ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் நான் நினச்சி பார்க்குறேன் நான். அதாவது டின்னா பெரிய பெரிய இந்த டின், மெட்டல் டின் ஒரு தெரியுமா, விளக்கேற்றதுக்கு எண்ணெய் நிறைய விளக்கு தீபங்கள் எரியும் வாத்தில். சாமி ரூம் சின்ன இடம் தான், அதில் 2 சரவிளக்கு காமாட்சி அம்மன் படத்து போய் தொங்கும். கீழே பெரிய பெரிய தீபங்கள்லாம் எரியும். ஒரு நாளுடைய எண்ணெய் செலவு 1/2 லிட்டர் ஆகும் அவளுக்கு. ஜஸ்ட் இமேஜின். அந்த மாதிரி பண்ணிடுவோம். நெய் விளக்கு ஏற்றுவோம். தங்கத்திலேயே விளக்கு வச்சுருந்தா, சின்ன விளக்கு. அது வெள்ளி விளக்கு மேலே இந்த டாப் போர்ஷனில் சென்டர் ஓப்பன் ஆகும், தாமரை போட்டிருக்கும், அதில் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி பார்த்து 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 அம்பாளுக்கு. அதே மாதிரி அவள் பூஜை பண்ண விக்கிரகம் இது படம் முதல் விக்கிரகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் யூஸிங் ஒன்லி இந்த காமாட்சி அம்மன் படம், இந்த கொண்டையராஜ் படத்தை யூஸ் பண்ணியிருந்தாவ. இந்த கொண்டையராஜுன்னு ஆர்டிஸ்ட் போட்ட படம். இந்த படம் பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே உயரம் இருக்கும், 1 அடி அகலத்தோடு இருக்கும் இந்த படம். இதுதான் அவளுடைய பூஜா கிரகத்தில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இது இதுக்கு மாலைகள் கிளைகள் எல்லாமே, அதாவது திராட்சை மாலை, இந்த எத்தனையோ பழங்கள் என்னென்னவோ விதவிதமாக வாங்கிடுவா. அந்த அந்த விதவிதமான பழங்கள்லேயே மாலை இருக்கும். 10 பைக்கு இப்போ சப்போட்டா மாலையிலும் ஆரஞ்சு மாலையிலும் தொங்கும். அதே மாதிரி திருமாங்கல்யத்துக்கு தனியாக சரடு கட்டி ஒரு 1/2 பவுன் திருமாங்கல்யம் குண்டோடு போட்டிருப்பா. படத்துக்கு ஜஸ்ட் இமேஜின். அதில் பாக்கு தேய்ச்சி, பாக்கு கொட்டை இருக்கு இல்லையா, கொட்டை பாக்கு, அது ஆப்பா பழந்து நல்லா தேய்ச்சி அந்த அந்த பேஸ்ட்டில் ஒட்டை வச்சு அப்படியே ஒட்டின்றோம், கீழே விடாது. திஸ் டெக்னிக் ஷி வாஸ் யூஸிங். இதெல்லாம் பிஷின்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பாக்கு தான். ஸோ அதுவே காதில் தோடு, 2 தோடெல்லாம் போட்டிருப்பா. மூக்குத்தி தங்கமே போட்டிருப்பா படத்துக்கு. வித்தியாசமாக திருகெல்லாம் இல்லாத தோடுகள். எப்படி ஆச்சு நான் யூஸ் டு ஒண்டர். அதே மாதிரி ஒரு பிரதோஷ காலம் வரும்போது அது சுவாமியை அர்த்தநாரீஸ்வரன் இருக்கும். அதே மாதிரி இது மார்கழி மாதம் முழுக்க ஆண்டாள் ஆகிடும் காமாட்சி அம்மன். அதே படம்தான், ஆண்டாளை மாறிடுவோம் அந்த படத்தில். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காலங்களும் அந்த காலதே இதுக்கு பிரகாரம் மாதிரி மாற்றிடுவோம் அந்த படத்தை. பூஜை அதுதான்.
எல்லா சக்தியும் வியாபிச்சிருக்கும். இப்போ தசமகா வித்யா வந்து தங்கத்திலேய பிளேட் பண்ணின இது எந்திரங்கள் ஒன்று அதனோட அளவு வந்து 6x6 6 இன்ச்சு அது எல்லாத்தையும் வச்சு அப்படியே பெருசாக படம் போட்டு நடுவில் ஸ்ரீசக்கரத்தோட பெருசாக மாட்டிருப்பாள். கோல்டன் ஃப்ரேம் போட்டு பெருசாக ஒரு சக்கரத்தினுடைய அளவே 6x6. ஜஸ்ட் இமேஜின். ஸோ இந்த மாதிரி இந்த குரு பற்றி சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம், முடிவே கிடையாது. அதே மாதிரி அவளுடைய குரு வந்து பாலானந்தநாதன்ற காமகோடி சாஸ்திரி. காஞ்சிபுரத்தில் அவர் இருந்தார். இவர் தான் பாலானந்தநாதர், காமகோடி சாஸ்திரி பேர். பரமாச்சாரியாருக்கு ரொம்ப வேண்டியவர். இவா தான் எங்கள் குருக்கு வந்து ஞாசங்கள்லாம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு 9 நவகலச ஸ்தாபனம் பண்ணி இந்த கடைசி கலசத்தை இவளுக்கு அபிஷேகம் பண்ணி பூர்ணாபிஷேகம் பண்ணிட்டான். ஞாசங்கள்லாம் வந்து தர்பையிலே தொட்டு பண்ணான். அப்போ அந்த நேரத்தில் காமாட்சி அம்மனுக்கு ஒரு இந்த கலரில் சிம்ம கலரில் ஒரு புடவை கட்டியிருந்தான். போலக்கு மாம்பழ கலரோட வித்தியாசமாக இருக்கும். அது அந்த புடவை மாற்று புடவை எடுத்து போவே இல்லைம்மா. அந்த அம்மா புடவை எங்கே கேட்டிருக்கார், இல்லைன்ருக்கா. அம்பாளு கட்ட புடவையை அவுத்து கொடுத்துட்டு அம்பாளுக்கு வேறு புடவை கட்டினான். இது வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சந்நிதியிலே நடந்தது. அவளுக்கு வந்து ஐப்பசி பூரம் புரட்டாசி பூரம். அம்மாவுக்கு வந்து இப்போ இது வந்து அம்பாளுக்கு வந்து ஐப்பசி பூரம்னு சொல்லுவாள். புரட்டாசி போகும்போது இவளுக்கு வந்து இது நடந்தது. பேர் என்ன, இந்த பூர்ணாபிஷேகம் நடந்தது எனக்கு. அப்போ தான் சம்பகாம்பான்ற டைட்டில் கொடுத்தா அவளுக்கு. அவர் வந்து இப்போ காமோடி சாஸ்திரி வந்து பாலானந்தநாதர் அவருக்கு உலகம் முழுக்க சிஷ்யர்கள் இருந்தா. அவர் சொன்னாராம், நான் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து அவளை கொண்டு போனது ஆல் த வே இஸ் ஏஜ்ட் பர்சன். ஹி கேம் ஆல் த வே டு கொரட்டூர் அண்ட் லெஃப்ட் அம்மா இந்த ஹவுஸு. அப்புறமா ஹி ரிட்டர்ன் டு காஞ்சிபுரம். ஜஸ்ட் இமேஜின். அப்படி தான் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரத்தை சொல்லி பண்ணார் அவர். The whole credit goes for my today's topic. The credit goes to ஆனந்த ஹரிஹரன் தான். அவன் தான் காத்தால் எனக்கு ஊன்றுகோலாக இருந்தான் இந்த டாபிக் பேசுறதுக்கு. இது சொல்லும் போது எனக்கு வந்து இந்த பாலானந்தநாதருடைய குரு, இந்த ஸ்ரீ குருன்றது சம்பகாம்பா, பரமகுருன்றது பாலானந்தநாதர், பரமேஸ்வரி குருன்றது சிதானந்தநாதர். இந்த சிதானந்தநாதர் பேர் சுப்பிரமணிய சாரும் பேர். He was in Nanganallur in those days. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவரால் ஸ்தாபிக்கப்பட்டது தான் இந்த குஹானந்த மண்டலி. இப்பயே நங்கநல்லூருக்கு இவ வந்து பல புத்தகங்கள் போட்டிருக்கா. ஸ்ரீவித்யாவில் வந்து நிறைய போட்டிருக்கா அந்த காலத்தில். ஒரு உதாரணமாக வெரிவெஸ்யா ரகசியம் இருக்குது. ஸ்ரீவித்யனுடைய இது வெரிவெஸ்யா ரகசியம், அந்த புத்தகம் போட்டிருக்கா. அந்த புக்கு எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு சீனிவாஸ்குமார்ன்ற வைஷ்ணவ பையன் மூலமாக கிடச்சிது. அவன் வாழ்ந்து அமிச்சான் எனக்கு. இது காமாட்சி வந்து அதே காமாட்சி கொண்டே ராஜுது. இப்போ ரீசெண்டாக வந்து கலர்லாம் மாற்றிருக்கா, பச்சை கலரில் போட்டிருக்கா. ஆக்சுவலாக அம்பாளுக்கு வந்து ரத்த வர்ணம் தான் சொல்லியிருக்கு. இந்த வஸ்திரங்கள் கட்டும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன் நேயர்களுக்கெல்லாம், உங்களுக்கு காமியமாக அதை நடக்கணும்னா வஸ்திரம் ஜாத்திரம் சிகப்பு வஸ்திரம் ஜாத்துங்க, காரியம் ஜெயமாயிடும். ஸோ இந்த சிதானந்தநாதர் தான் இவர், சாந்த ஸ்வரூபி. இவர் தான் ஒரு பெரிய புரட்சி பண்ணார். என்ன பண்ண, இப்போ தான் மேல்மருவத்தூர்லாம் சொல்கிறோம், அதில் பெண்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தாங்க. இவர் கொடுத்தார் முதல்ல. மேல்மருவத்தூர்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நான். இவர் தான் வந்து எல்லாருக்கும் ஸ்ரீவித்யாதீட்சை ரிலீஸ் கொடுத்து அவளுக்கு நவாவரண பூஜை பண்ணலான்ற அத்தாரிட்டி இவர் மூலம் தான் கொண்டு வந்தது. இவா மூலமாக தான் வந்து ஒரு பெரிய குரு பரம்பரையாக ஆரம்பித்தவா வந்து இந்த ராஜம் மாமின்றவ, சூரிய மாமின்வா பார்த்துக்க. சூரிய நாராயணா பேர். தேனாப்பட்டில் இருந்தா சக்தி மாயான்ற வீடு. அந்த மாமிக்கு மேலே ஸ்ரீபுரத்துக்கு போய் சேர்ந்துட்டா 80 வயசு கிட்டத்தட்ட. ஸோ அவள்லாம் வந்து வெரி நாலேஜபிள் பர்சன். அதாவது ஒன்று மந்திரம் சொல்கிறது இப்போ நிறைய பார்க்குறோம். ஒருத்தர் சொல்லிட்டு கர்ஷினின்ற ஒரு போர்டை வச்சுட்டு டேபிள் சேரில் உட்காந்துட்டு பூஜை பண்ணுறாலும். இந்த மாதிரி பண்ணால் என்ன இடத்துக்காகுது, தரையில் தான் உட்காரணும் பூஜை. என்ன எங்கள் அம்மா குரு அம்மா பெரிய பாலியான சரீரம், அதை போட்டு உட்காந்துட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி 8 மணி நேரம் கூட உட்காந்து பண்ணுவோம். ஒரு சில நாட்களில் நம்ப மாட்டேன், அந்த காலத்தில்
9 சகஸ்ரநாமார்ச்சனை பண்ணுவாள். 9 சகஸ்ரநாமார்ச்சனைகள் பண்ணி அதுக்கு உண்டான 9 விதமான நைவேத்தியங்களோடு பண்ணி அந்த இடத்த விட்டு எழுதுக்கு போது கிட்டத்தட்ட அவசுகதராகிடும். ஜஸ்ட் அர்ச்சனை பண்ணணும் அந்தந்த தேவதைகளுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. நவராத்திரி புண்ணிய காலத்தில் அந்த அம்மா பண்ண பூஜா வந்து இடம் சின்னது. வந்து ஷீஸ் நாட் ஒரியில் போட்ட எனிதிங் பெரிய கல்யாண மண்டபத்தில் பண்ணணும் அப்படிலாம் கவலையே பண்ணவா. அம்பா அந்த இடத்துல இருக்கா, எனக்கு இது போதுன்ட்டா. அம்பாலும் அனுகிரகம் பண்ணான். அதே மாதிரி பாலானந்தநாதர் காமகோடி சாஸ்திரின்றவர் எங்களுடைய பரமகுரு. இந்த பரமகுரு என்ன பண்ணுவார்னா, இந்த அம்மாக்கிட்ட என்னென்ன இல்லைன்னு அவர் தீர்க்கதரிசி. அங்கே பண்ணி, என்ன லக்ஷ்மி உங்களோட நாகாபரணம் இருக்கார்? இல்லைப்பா, அப்பா தான் கூப்பிடுவா அவரை. இல்லைப்பான்னொடனே அது வந்தோடனே எனக்கு குத்தி கொடுத்தா. இந்தம்மா தூக்கவே முடியல இந்த வெள்ளி நாகாபரணத்தை. ஐ குட் நாட் ஹேண்டில் இட். அவ்வளோ வெயிட்டு, நல்ல பெருசு, கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேலே இருக்கும் அது. அதில் காமாட்சி அம்மன் வைக்கிற வெயினார். அதுக்கு மேலே 3 பிரி வரும். அது மேலே வந்து ஒரு பீடம் ரவுண்டாக, அதுக்கு மேலே 5 தலை நாகம். அதில் வந்து இது தொங்கும் மணிகள்லாம், பச்சை கலர் மணி. இந்த மணியே 1 இன்ச்சு. ஸோ கண்ணுக்கெல்லாம் சிவப்பு கலர் கண் இருக்கும். ஸோ பாருங்க, கமோடி சாஸ்திரி கொடுத்தாடா எனக்கு அப்படின்வா. அதாவது ஒரு சின்ன இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது ஏன்னா எனக்கு அந்த காலத்தில் தான் அவ்வளோ பணம் கிடையாது. இந்த சென்ஸு தோ வெஸ் ஏர்னிங் ஐ கேன் பை ஃப்ளவர்ஸு, இது பழங்கள், அம்மாவுக்கு புடவை அதெல்லாம் வாங்கி தருவேன். வருஷம் நான் புடவை வாங்கி தந்தேன். அவளுக்கு வாங்கி தருவா. நிறைய பேர் இருக்கா, பட்டே வாங்கி தருவா. நான் காட்டன் புடவை நல்ல 9 கஜம் நல்லா. அதை கட்டி என்ன சொன்ன, அம்மாக்கா நீங்கள் கட்டிக்கணுமான்னு. நான் தானே கட்டிப்பேன், யார் கட்டிப்பா அது அப்படின்வா. இந்த மாதிரி அதர் டேஸு பூஜா நேரத்துக்கு இல்லாமல் 6 கஜம் தான் கட்டிகிட்டு இருப்போம். காட்டன் புடவை தான் கட்டுவோம். பார்த்து செய்யக்கூடிய பெண்மணி. ஒருத்தர் அந்த சிஷ்ய பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் சொல்லிட்டு இங்கேருந்து அந்த பஞ்சபடி கஷேத்திரம் இங்கே கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கேட்டு போகிற வெளியில் வருது. இங்கே ரமணி அண்ணா தான் அதுவும் கட்டியிருக்கார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார். பாப்பான் சாவடின்ற இடம் பஞ்சபடின்னு ஆயிடுத்து. ஒரிஜினல் நேம் த பிளேஸ் இஸ் பாப்பான் சாவடி. இந்த பாப்பான் சாவடியில் இருக்கிற அந்த மாதிரி அந்த ஆஞ்சநேயருக்கு அங்கே இது ராமர் சன்னதி எய்த்த மாதிரியே இருக்குது. அங்கே சீதா கல்யாணம் அந்த பட்டாச்சாரி சொன்னாக்கள் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் காலத்துக்கு பண்ணியிருக்கா. இங்கே காத்தால் 4 மணிக்கு கிளம்பிடுவா காரில். பசங்களெல்லாம் அழிச்சும் போவாள். பண்ணி ஒவ்வொரு இந்த பசங்களுக்கு சங்கல்பம் அந்த சீதா கல்யாணம் நிறைய தடவை பண்ணியிருக்கா. அங்கே போய் ஒரு தடவை அது மாதிரி இருக்கும்போது வெயில் காலம். அந்த வெயில் காலத்தில் நடக்கும்போது இப்போ சுற்றி வரும்போது கருங்கல் தர காலை வச்சா கொப்பளிச்சு போயிடுமா, அது மாதிரி இருந்தது. அப்போ என்ன செய்யலாம், இந்த காயர் மேட்டை அப்போ ஷீ மேட் ராங் கேல்குலேஷன் பண்ணும்போது இது எவ்வளோ ஆகும், கம்மியாக தான் ஆகும்னு நினச்சிட்டா. அது சரி 6:30 மணி ஆச்சு. பார்த்தா ஃபினிஷ் பண்ணி வருது, லேக்ஸில் போயிடுது. காயர் மேட்டு லட்சத்தில் போச்சு. அது வாங்கி கொடுத்தாங்க. அங்கே போய் பண்ணி அந்த டியூப்பு அதெல்லாம் வாங்கி கொடுத்து தண்ணி அது மேலே தண்ணி தெளித்து அதில் நடந்தால் அந்த பக்தாள் அதில் நடந்தால் அவள் காலுக்கு ஒன்று சேதமாகாதுன்ற எண்ணத்தில் பண்ணான். இவள் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரெல்லாம் கிடையாது, சாதாரண மனுஷி. ஆனால் வந்து அவள் சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இருந்தாள். ஏன்னா தெய்வ கைங்கரியம் தானே. ஆனந்த் ஜார்ஜியா சொன்னது போது இங்கே குருவில் பற்றி என்னென்ன அதை பற்றியெல்லாம் சொல்லலாம் ஆசைப்படுறாலோ சொல்லுங்க மாமா எனக்கு. ஸோ தட் வி வில் ஆல்சோ பி நோயிங், வி வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதை பற்றின்று. இன்னைக்கு மெயினாக வந்து சம்பகாம்பா அந்த லக்ஷ்மி சந்திரமொழியாக நான் கவரேஜ் பண்ணுறேன் இந்த வியாழக்கிழமையில். பின்னாடி அடுத்த வியாழக்கிழமையில் என்ன மிச்சவாளுடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன், இதில் பேசி நான் ஞாபகம் இல்லை எனக்கு. திருக்கண்டலம் ஒரு ஊர் இருக்குது, ரெட் ஹில்ஸ் தாண்டி. ரெட் ஹில்ஸ் தாண்டி ஜனபஞ்சத்தில் காரனோடைய பிரிட்ஜு வரும். காரனோடைய பிரிட்ஜு தாண்டின உடனே ஒரு கூட்டுரோடு ஜங்ஷன், அங்கேயே லெஃப்டில் திரும்பினா இட் கோஸ் பெரியபாளையம். அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 5 to 10 kilometers போனால் தெர் இஸ் அ ஸ்மால் ஜங்ஷன். அது வந்து கன்னிப்பேருவா, கன்னிகை பேருன்னு பேர் அந்த ஊர் பேர். அகெயின் அந்த ஜங்ஷனில் உள்ள 4 கிலோமீட்டர் போனால் திருக்கள்ளில் ஒரு இடம். இப்போ திருக்கண்டலம் ஆயிடுச்சு. இப்போ மருவி அங்கே கள்ளில் ஆத்திரையர் ஒரு சங்ககால புலவர் இருந்தார். அது பேர்
கள்ளில் ஆத்திரையர் பேர். அங்கே வந்து சிவானந்த தீர்த்தம், சிவானந்தீஸ்வரர், சிவானந்தவல்லி அப்படின்னு பேர். அந்த அந்த கோவில், அந்த ஊரில் இருக்க கோவில் தேவார பாடப்பட்ட ஸ்தலம். திருஞான சம்பந்தன்ற பாடல் கேட்கறத சொல்லிட்டு சுவாமி என்ன செய்கிற, அவன் பூஜா பாக்ஸு விபூதியில் ஒழிச்சு சொல்கிறார். அப்புறம் திருஞான சம்பந்தம் வந்து அங்கே ஒரு 10 பதிகம் பாடின மாதிரி த ஸ்டோரி கோஸ், அந்த பதிகங்கள்லாம் கல்வெட்டில் வச்சுருப்பார். அங்கே இருக்க ஆறுமுக சிவாச்சாரியார் அம்மா அதுக்கு வருவார். அவர் 102 வயசு வரைக்கும் இருந்தார். 102 வயசில் நம்ப மாட்டேன் நீங்கள், பயங்கர ஞாபக சக்தி. அவரே பூஜை பண்ணுவார் சாமிகிட்ட. 102 வயசில் ராஜா வந்து எனக்கு போன்விட்டா சாப்பிட்றியா, காபி சாப்பிட்றியான்னு. காபி டிகாஷன் இருக்கும், இந்த போன்விட்டா டப்பா வச்சுருப்பார். நல்ல சொல்ல பசும்பாலில் போட்டு தருவார். 10 பேர் இருந்தால் காபி அவரே போடுவார் 100 வயசில். நம்ப மாட்டேன் நீங்கள். ஜோதின்னு ஒரு அசிஸ்டன்ட் அங்கே கோவில் பெருக்கி கிருக்கிந்தா சுத்தமான பொண்ணு, அவள் வந்து பண்ணி தருவார் சில நேரத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ ஏற்பட்ட அந்த மகானை ஒரு நாள் அம்மா வர சொல்லியிருந்தா. என்னன்னு கேட்டால், நேற்று ராத்திரி கனவுல வந்த மகா பெரியவா வந்து உங்கள் கோவிலில் வந்து ஏகாச திருத்திரம் பண்ணி 56 வருஷம் ஆகிடுத்தோம் கரெக்டான. ஆமாம் எப்படிம்மா சொல்கிறேன்னு இப்போ பரமாச்சாரியார் வந்து கனவுல வந்து சொன்னாப்பா. அதுக்கு சொல்லும்போது அவ்வளோ அப்பான்னு கூப்பிடுவோம் அவளை. ஆமாம் சொல்லி உடனே ஷி ஹஸ் அரேஞ்ச் ஃபார் இந்த ஏகாச ருத்ரம் ஏற்பாடு பண்ணி, கிரி ட்ரேடிங்கில் தான் மாலை கீழே எல்லாமே அதுலேருந்து நல்லிக்குமரிலேருந்து நல்ல பட்டு வேஷ்டி பட்டு புடவை எல்லாம் வரவழைச்சு, காஞ்சி மடத்துலேருந்தே 25 பேர் வந்தால் இந்த சதுர்வேதத்தையும் பண்ணுறதுக்கு, பாராயணம் பண்ணுறதுக்கு. கீதனி இதெல்லாம் பண்ணி மத்தியானம் 2-3 மணி ஆயிடுத்து. 2-3 அங்கே கிளம்பும்போது 3 மணிக்கு ஆயிடுத்து கிட்டத்தட்ட. தனியாக வைதிக சாப்பாடு தனி, மற்றவா வரவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு தனி மாதிரிலாம் பண்ணி படுகிறேன்டா பண்ணான். லட்சக்கணக்கில் ஆச்சு அந்த காலத்தில். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அம்மாட்ட போகிறதுக்கு. அந்த நேரத்தில் அவள் சொல்லி அனுப்பிச்சா, ராஜா கட்டாயம் நீ அட்டன் பண்ணணுன்றாண்டு. நல்லா ஒரு லீவு நாள் தான் வந்து நினைக்கிறேன் அது. ஸோ ஐ வெண்ட் தேர். பஸ்ஸில் வந்தால் 2-3 பஸ்ஸில் அவள் நிறைய 100கணக்கான கார்கள் வந்தது. அந்த ஏகாச ருத்ரம் அங்கே பண்ண மாதிரி எங்கே பண்ணா பார்த்தே கிடையாது. அவ்வளோ அழகாக பண்ணான். பார்த்து அதாவது சுவாமிக்கு செய்யும்போது இப்படி தான் செய்யணுன்ற ஒரு கிரமத்தோடு பண்ணுவோம். குரு மாதா கற்றுக்கணும். நம்ம எல்லாம் ஒரு சின்ன கோலம் இத்தனோடு ஒரு அடிக்கு அந்த சீச்சக்கரத்தை போடுவா பாருங்க. பசங்க எல்லாம் பிரம்மச்சாரி பசங்க மணியான குழம்பு வச்சு கோலத்தை போட்டு சாமி ரூம்லன்னா பிளீச்சிங் பவுடர் போடுற மாதிரி போட்டு போயிடுறேன். அப்படியே பண்ணுவேன். அந்த கோடு போட்டால் 2 விரலுக்கு நடுவில் இப்படி தான் இழுக்கணும். இப்படி இழுக்கக்கூடாது, பட்டையாக போடக்கூடாது, ரூல்லாம் போடலாம். அதை சாமி ரூமில் போடுறது அந்த அந்த இந்த ஒரு கோடுன்னா அது ஒரு கோடு தான் வரணும். அது மாதிரி ஒத்த கோடு போடக்கூடாது சாமி ரூம்லாம். 2 இடையாக தான் போடணும். ஸோ அந்த ஸ்ரீசக்கரம் போட்டு அதில் மஞ்சளையும் குங்குமத்தையும் தெளிப்பா அது போடுற அவ்வளோ அதி அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெயினை பண்ணவா சிஷ்யர்கள்லாம். அம்மா இப்படி பார்ப்பா, பூஜை பண்ணே இப்படி பார்த்தாங்க, அவளுக்கு என்ன வேணும்ன்றது அவளுக்கு தெரியணும். ஷி வில் நாட் ஈவன் ஓப்பன் ஹர் மவுத் டு ஆஸ்க். உடனடியே அடிக்கணும் எடுத்து வந்துடுவா. சோடசோபச்சாரி சட்டு சிந்தா இதெல்லாம் பிரசாதங்கள்லாம் வந்து 5 மணிக்கு காத்தால் பூஜை பண்ணுறான்னா 3 மணிக்கே எழுந்து பண்ணி தரவா இருந்தா அவளுக்கு. ஏன்னா அவளுடைய தப்போப்பதான் அந்த மாதிரி. early morning 3 o'clock she will get up and take the bath and go for பாராயண ஜபத்துக்கு உட்காந்துருவோம். மணிக்கணக்கில் ஆகும் நிச்சயப்படி. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த குருமகிமா சொல்லும்போது தெரிஞ்சுக்கணும். அவளாம் இவ்வளோ நம்மளாம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. நான் நினச்சிப்பேன் என்ன அளவு ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கா அவன் அப்படின்னு நினச்சிப்பேன். அங்கே உட்காந்துருப்பா, அங்கே கொரட்டூரில் இருந்துட்டு என்கிட்ட பேசுவாள். எங்காவது ஒரே ஒரு நாள் 10 நிமிஷம் தான் வந்திருக்கா. என் லைஃப் டைமில் ஒரு தடவை தான் விசிட் பண்ணியிருக்கா என்கிட்ட. அஜா இந்த உங்கள் பூஜை ரூமில் வலது பக்கத்தில் பாரு, அங்கே ராமர் இதெல்லாம் கிடையா, அங்கே நூலாம்படியாக இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தா நூலாம்படம் இருக்கும். அதில் அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கூடா அப்படின்வா. நான் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவோம் அங்கே உட்காந்துட்டு. அதே மாதிரி நமக்கு இடர்பாடு வரும்போது அந்த இடரை உணர்ந்து உடனே சூழி விஸ்வரூப படித்து ஷீ யூஸ் சால்வ் தி ப்ராப்ளம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6-7 தடவை எனக்கு வந்து 6-8 தடவை என் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து ஸ்டாப் பண்ணான். இந்த பொறாமை, இந்த ஒவ்வொருத்தருக்கு உண்டான இது ஆஃபீஸில் இந்த இதெல்லாம் இருக்கும், எல்லாருக்குமே வரும். அது
அந்த மாதிரி இடத்துல காப்பாற்றுறது குரு தான் காப்பாற்ற முடியும். அவள் ப்ரே பண்ணால் கட்டாயம் நடந்துடும். அது எனக்கு நடந்திருக்கு லைஃப்பில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த குரு மகிமாவில் ஒரு போர்ஷன் தான் பேசியிருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் கிருஷ்ணர் பொம்மை வாங்கி கொடுத்தாரு. ஒரு நார்த் இந்தியாவில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ராதா கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு ராதா கல்யாணத்தில் அவ்வளோ விருப்பம் இல்லை. அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு போவேன். அது நான் ஐ டோன்ட் அக்செப்ட் இட்டு. பட் பண்ணுறேன். பட் நான் குருவாத்தில் போனது கிடையாது ராதா கல்யாணம். அதுக்காகவே வாங்கி கொடுத்த அவளுக்கு. ஸோ அதுக்கேற்ற இது வேணும்னு நினச்சிருந்தா ராதா. அவ்வளோ அழகாக ஒருத்தர் அதே மாதிரி பண்ணி கொடுத்தா. கிருஷ்ணன் முன்னாடி வந்துட்டு கிருஷ்ணன் வந்து ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ராதை வந்தது அவத்துக்கு. மார்பிள் 2 எப்பயும் இருக்குது. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுவா. அதுக்கு கிட்டத்தட்ட அது 2 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். 2 அடி உயரம் இருக்கும். குஷ்கு முஷ்குன்னு இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். கண், வாய், மூக்கெல்லாம் ஷார்ப் ஃபீச்சர்ஸோடு இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படி நம்ம கொண்டாடுறது? அதுக்கு வந்து பெரிய வீடு பங்களாக்குங்களாம் அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்துல அவளை எப்படி நம்ம கொண்டாடுறது தான் மெயின். அது வந்து சம்பகாம்பா அவருடைய இதை பூஜா கிரகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, வாராகிக்கு அர்ச்சனை பண்ணுறேன். நான் வாராகிக்கு நான் பண்ணி கொடுத்தேன் அவளுக்கு. நான் ஒன்று அவள் காசெல்லாம் போட்டேன். சிற்பிக்கு மட்டும்தான் நான் ஃபைண்ட் போட்டேன். அது நிற்கிற வடிவு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் உள்கோஷத்தில் இருக்கா மாதிரியே இருந்தது. மேலே வந்து கலப்பை உலக்க மராபயத்தோடு நிற்கிற போஸ்டர் அது. அதே மாதிரி ஒரு நாள் போய் எனக்கு மத்தியானம் பாரு அந்த பூஜை ரூமில் எப்படி இருக்கு பாரு. ஒரே ஜாதி மணியில் இது பண்ணியிருக்கேன். மூஞ்சி மட்டும் தான் தெரியுது. இல்லைடா தலை வரைக்கும் முடிந்ததுடா. நான் படுத்துட்டே இருக்கேன்டா ராஜா. உசுன்னு சத்தம் கேட்டு பார்த்தா அவள் ஊதியத்தை எழுறானா வாராகி. ஸோ அந்த மாதிரி பேசுவோம் கிட்ட விக்கிரகங்கள்லாம் அந்த மாதிரி விஷயந்தான். இதை சொல்லி குரும பேசுறதுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு வருஷம் பத்தாது. படி முடிஞ்ச வரைக்கும் அந்த வியாழக்கிழமையினால் அதை பேசி இந்த அளவுக்கு நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.